வால்பாறையில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 3,56,00,000 மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர் 171 பயனாளிகளுக்கு வழங்கினார். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள நகராட்சி சமுதாய கூடத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 171 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர் வழங்கினார். இம்முகாமில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் விஸ்வநாதன், நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தர வள்ளி செல்வம், நகராட்சி ஆணையாளர் ரகுராமன், நகராட்சி துணைத் தலைவர் செந்தில்குமார், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் சங்கீதா, தாட்கோ பொது மேலாளர் மகேஸ்வரி, வட்டாட்சியர் மோகன் பாபு, அரசு அலுவலர்கள், நகர்மன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர் பேசும்போது, மக்கள் தொடர்பு முகாம் மூலம் பொதுமக்களின் தேவைகளை மனுக்களாக பெற்று அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது என்றும், மலை கிராம பழங்குடியின மக்கள் காடுகளில் இருந்து சேகரித்து வரும் பொருட்களை விற்பனை செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகிறார்கள். எனவே சந்தையில் அப்பொருட்களை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வால்பாறை பகுதி பள்ளிகளில் இந்த ஆண்டு மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். அதற்காக பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் தனது பாராட்டை தெரிவிப்பதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பாதுகாப்பான சுத்திகரிப்பு குடிநீர் இயந்திரத்தை தொடங்கி வைத்தார். பின்பு சின்கோனா ரயான் டிவிசன் பகுதியில் கண்டெய்னர் ரேஷன் கடையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து படகு இல்லத்தை பார்வையிட்டார்.